போயும் போயும் மனிதனுக்கிந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே. அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானே. போயும் போயும் மனிதனுக்கிந்த புத்தியை கொடுத்தானே. அற்புதமான இந்த வாழ்க்கை திறவுகோளுடைய 111வது பகுதியில் வந்திருக்கிறோம். இது ஒரு அற்புதமான நிகழ்வு. என்ன காரணம்னா, இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே மனப்பைத்தியங்களாக தான் இருக்கிறோம். ஒரு 100க்கு 95 பேர், அது கூட அதிகம் தான் நினைக்கிறேன், 100க்கு குறைவு தான் நினைக்கிறேன், 100க்கு 99 பேர் மன நோயாளிகள் தான் திரிஞ்சிட்ருக்கிறாங்க, வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. என்ன காரணம்னா, செய்தி பத்திரிகை படிக்கவே முடியல. நீங்கள் பாருங்களேன், நான் என்ன நினைக்கிறோம், நாமெல்லாம் நடக்கக்கூடாத நிகழ்வுகளெல்லாம் அதை பார்க்கும்போது அபூர்வமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னால் டெல்லியில் ஸ்ரேயன் குமார்னு ஒருத்தர், அவர் பாருங்கள் எம்சிஏ படிச்சிருக்காராம். அவருடைய மனைவி வந்து கமலேஷ் கோல்கர்னு ஒரு 30 வயசு, இந்த ஆளுக்கு 33 வயசு. அவன் எம்சிஏ படிச்சிருக்கான். இந்த அம்மா ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க. எங்கே யூபி மதுராவில் இருக்காங்க. இங்கே இந்த அம்மா ஆசிரியராக இருக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து பர்த்டே, அந்த பிறந்தநாளுக்காக அந்த அம்மா என்ன பண்ண டெல்லிக்கு வந்திருக்குது. இந்த ஆள் டெல்லியில் இருக்கிறான், எம்சிஏ படித்தவன். வந்திருக்கும்போது அவருடைய ராம்நாத்தோ யாரோ அவனுடைய அந்த அம்மாவுடைய தம்பி, 17 வயசு அவனுக்கு, அவன் அந்த பர்த்டேக்கு வந்திருக்கிறான். ஏற்கனவே அடிக்கடி அந்த சண்டை போட்டுக்குவாங்களாம் கணவனும் மனைவியும். அன்றைக்கி அந்த பர்த்டேயில் சண்டை வந்துருக்குது 2 பேருக்கும், கணவன் மனைவிக்கும். என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், அந்த எம்சிஏ படித்த முட்டாள் அந்த கமலேஷ்வருடைய மனைவியை ஒரு கூரான ஒரு கருவியில், கத்தியிலே கூரான கருவியில் குத்தி சாகடிச்சிட்டுக்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த பையன் தடுக்க வந்தான் பாருங்கள், அவருடைய மச்சான், அந்த ராம்நாத் பையன் 17 வயசு, அவனையும் குத்திருக்கான். 2 பேரும் ஸ்பாட்லேயே அவுட்டு. நல்லா கவனிங்க, ஒரு எம்சிஏ படித்த முட்டாள், அவன் படித்து என்ன பிரயோஜனம், அவன் வந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம், 33 வயசு, எப்படிங்க மனசு வரும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். மனிதன் வந்து என்ன பண்ணுறான், எதை படிக்கணுமோ அதை படிக்கலை, எதை வந்து அவன் தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சிக்கல, எதை வாழ்வியல் நோக்கி செய்யணுமோ அதை செய்யவே இல்லை. அவன் என்ன பண்ணுறான், வெறும் காரு, பங்களா, வீடு, வசதி, வாய்ப்பு, சாப்பாடு, அது இது நல்லா நினைக்கிறான். கிடையவே கிடையாது. மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம்னு ஒரு ஐயா. மனநலம் தான் மண்ணுயிர்க்கே ஆக்கம். இந்த உலகத்துக்கே ஆக்கம் கொடுக்குறது தெரியுமா? மனநலம் முதல்ல வேணும். அந்த மனநலம் வரணுன்றதுக்காகத்தான் இத்தனை நம்முடைய முன்னோர்களெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம எது முக்கியமோ அதை விட்டுடுறோம். இந்த வாழ்க்கை திறவுகோளில் நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, ரமண மகரிஷி ஒரு தடவை சொன்னார், ரொம்ப அற்புதமான வாக்கியம் அது. அவர் சொல்லுவார், இந்த உலகத்துக்கு சூரியனை மாதிரி நம்ம உடலுக்குள்ள இதயம் இருக்கிறது. அந்த இதயம் தான் சூரியன். அந்த சூரியன்தான், நல்லா கவனிங்க, அந்த இதயம் தான் சூரியன். இந்த சூரியன் தான் மனம், மைண்டுன்னு சொல்கிறோமில்ல, நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஹார்ட்டுங்கிறது வேறு, மைண்டுங்கிறது வேறு. இந்த மைண்டுங்கிறது தான் நம்ம மனசு. அவர் சொல்கிறாரு பாருங்கள், இந்த சூரியன் அந்த மனதுக்கு ஒளியை கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த இதயம் இருக்கிறதே நம்ம மறந்துட்டோம். அதனாலேயே இத்தனை கோளாறுகள். அதனால தான் நான் திருப்பி இந்த வாழ்க்கை திறவுகோள் என்ன சொல்கிறேன், இதயத்தை கவனிங்க, உள்ள கவனிங்க, இதயத்தை விரிவாக்குங்க, இதயத்தை மென்மையாக்குங்க, இதயத்தை புரிந்து கொள்ளுங்க. அப்போ என்ன ஆகுது, புரிய புலப்படும். பாருங்களேன், இப்போ இன்னொரு நிகழ்ச்சி, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நேற்று முந்தால் நினைக்கிறேன், கர்நாடகா மாண்டியாவில், அவர் பேர் நரசிம்மன், ஒரு 30 வயசு இருக்கும். அவங்க மனைவி கீர்த்தனா, ஒரு 4 வயசில் ஒரு ஆண் குழந்தை, ஒரு 1.5 வயசில் ஒரு பெண் குழந்தை. ஒரு சலூன் கூட சொந்தமாக வச்சுருக்காரு, நல்ல வருமானம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பாழா போன ஐபிஎல் பாருங்களேன், ஐபிஎல் கோடியாக நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் அதை பற்றி. அது என்ன பாருங்கள், ஒரு தடவை ஒரு அணி ஒரு தடவை ஒரு மோதனா போதாதா, 2 தடவை மோதனமா, 74 விளையாட்டு, 74 தடவை அவன் பார்க்கணும் போல இருக்குது. அதில் அது இல்லாமல் ஒரு 6 மொத்தமாக பார்த்தா ஒரு 80 ஆட்டம் வரும் போல இருக்குது. என்னத்துக்குங்க இந்த ஐபிஎல்? பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் பசங்க பரீட்சை எழுதிக்கிறாங்க, அந்த நேரத்தில் ஐபிஎல் நடத்துகிறாங்க. ஒன்றுமே புரியலைங்க. அதாவது என்னென்னா, அந்த ஐபிஎல் சூதாட்டத்தில் அந்த நரசிம்மன் வந்து கலந்துக்கிட்டு 8 லட்ச ரூபாய் இழந்துடுறாரு. அங்கங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி அந்த ஐபிஎல் சூதாட்டம், இது வந்து ட்ரீம்ஸ் 11 என்ன ஒன்று, அது கூட நான் தெரிஞ்சுக்க விரும்பலைங்க. அதெல்லாம் என் மகள் கூட நான் கேட்டேன், என்னம்மா அதுன்னு கேட்டேன். அப்புறம் எடுத்து காமிக்கும் போது 20 கோடி பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ட்ரீம் 11 அந்த ஆட்டத்தை. பார்த்து எனக்கு அப்படியே கதி கலங்கி போச்சு. பாருங்கள், அந்த நரசிம்மன் என்ன பண்ணுறாரு, 8 லட்ச ரூபாய் இழந்து போயிட்டார் பாருங்கள் ஐபிஎல் சூதாட்டத்தை கட்டி. இவன் என்ன பண்ணுறாரு, மனைவியை போய் நீ வரதட்சணை கொடுக்கல உங்கள் அப்பா, அப்போ வாங்கி வீட்டில் போய் வாங்கி தான் துருத்தி அனுப்புகிற. சண்டை நடக்குது 2 பேருக்கும். அன்றைக்கி கடுமையான சண்டை நடந்தபோது என்ன பண்ணியிருக்கான், அவன்
தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன், தன்னுடைய மகள் 3 பேருக்கும் சாப்பிட்ற உணவில் விஷம் வச்சு போயிட்டான். இவன் வெளியே போயிட்டு வரதுக்குள்ளேயே அவங்க சாப்பிட்டுதாங்க பாருங்கள். அது தெரிஞ்சு வச்சானா தெரியாமல் வச்சானான்னு தெரில, படுவாவி. வந்து திரும்பி பார்க்குறான், 3 பேரும் இறந்து போயிட்டாங்க. பார்த்தா இவன் என்ன பண்ணான், இவனும் சாப்பாடு வச்சு விஷம் வச்சு சாப்பிட்டான். ஆனால் முட்டா பையன் பொழைச்சிட்டான். என்ன பாருங்கள், யாரோ செய்கிற பழிக்கு யாரோ. அப்போ என்ன, வெளி உலகங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுது, சுற்றி நம்மளை வந்து ஆக்குப்பை பண்ணுது. ஒரு ஆக்டோபஸ் மாதிரி அப்படியே நம்ம சுற்றி நம்ம கபலீகரம் பண்ணுது. மனிதன் வாழவே விட மாட்டேங்குது. கையில் ஒரு குட்டிச்சாத்தான், வெளியே ஒரு குட்டிச்சாத்தான், எங்கே பார்த்தாலும் குட்டிச்சாத்தான். நம்ம எங்கே பார்த்தாலும் சாகணுன்றதுக்காக முடி பண்ணுறது போல இருக்குது. இதை படித்த உடனே வேதனையாக இருக்குது. என்ன ஏன் நமக்கு போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே. 1961 திரு எம்ஜிஆர் அவர்கள் கண்ணாசனுடைய பாட்டை பாடுவார். அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்துட்டோம். பூமியை பருவநிலை மாற்றம் வந்துச்சு. பார்த்தீங்க அரசியல்வாதிங்க ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு 20 நாளாக என்ன நடந்தது, என்ன மாதிரி போட்டி போட்டாங்க, என்ன பேசுனாங்க, இவங்க மாற்றி அவங்க மாற்றி இவங்க மாற்றி பேசுறது, என்ன பேச்சு அது. அப்போ என்ன, வாழ்க்கையில் நாம் எங்கே போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம், ஒன்றுமே தெரியல. மண்டுகளாக இருக்கிறோம் நாம். இதுதான் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், இதயத்தை கவனியுங்கள் சொல்கிறார். அதான் சொன்னார், கண்கள் 2 அருள் இருக்கும், சொல்லும் கருத்தினில் 1000 பொருள் இருக்கும். கண்கள் 2 அருள் இருக்கும், சொல்லும் கருத்தினில் 1000 பொருள் இருக்கும். உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவறுக்கும். பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே, புலியின் பார்வையில் வைத்தானே. இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே, இதய போர்வையில் மறைத்தானே. இந்த குணங்களை போர்வையில் மறைச்சிட்டாங்க, இதயங்கிற போர்வையில். என்ன அற்புதமான வாக்கியம் பாருங்கள். கவிரசர் கண்ணாசன் அந்த காலத்துலேயே 61 எழுதின பாட்டு இது. இன்றைக்கி பாருங்கள், 60 வருஷம் ஆகிப்போச்சு, 64 வருஷம் ஆகிப்போச்சுங்க. இன்ன வரைக்கும் வேதமாக ஒழிக்குது. ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்ம இதய போர்வையை நாம் வந்து விளக்கவே இல்லை. நாம் வந்து அந்த இதய போர்வைன்னு ஒன்று இருக்குது, அந்த இதயம் மூடிட்டு இருக்குது, யாருக்குமே தெரியலைங்க. இதயம்ங்கிறது 2 தயம், 2 தயம் நினச்சிக்காதீங்க, 2 தயம் நினச்சிக்காதீங்க. அதில் தான் இந்த வாழ்வினுடைய மொத்த ஒரு சிம் கார்டு மாதிரி அடங்கியிருக்காது. முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்போ என்னென்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கெட்ட செய்தி வரும்போது கூட ஒரு நல்ல செய்தி வருது. என்ன தெரியுமா, நல்ல செய்தி எது தெரியுமா? இப்போ சமீபத்தில் ரொம்ப அழகான விஷயம். மும்பையில் ஒரு நகராட்சியில் துப்புரவு தொழிலாளி அந்த அம்மா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த துப்புரவு தொழிலாளி அம்மா, அந்தவுடைய ஹஸ்பண்ட் வந்து டி குரூப்பில் வந்து மாநகராட்சி ஊழியர், ரொம்ப கீழே இருக்கிற ஊழியர். அவங்க அந்த துப்புரவு தொழிலாளி இருக்கிற காலையில் தான் குடியிருக்கிறாங்க. அங்கே ஒரு பையன் அந்த தம்பி பேர் பிரசாந்த் போஜனே. பாருங்கள், ஐஏஎஸ் தேர்வில் 8 முறை தவறி இருக்கிறாரு. 8 முறை திருப்பி பாருங்கள். ஒரு அப்பா வந்து ஒரு டி குரூப்பு மாநகராட்சி ஊழியர், அம்மா துப்புரவு தொழிலாளி, அவங்க இருக்கிறது துப்புரவு தொழிலாளி காலனி. அந்த மாதிரி இடத்துல 8 முறையும் அவர் வந்து திருப்பி எழுதுறாரு. அந்த தம்பி ஒத்துக்க மாட்டேன்றாங்க, திரும்பி வந்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்க மாட்டேன்றாரு. போராடி இப்போ 9வது முறை எழுதி ஜெயிச்சிட்டார். அந்த ஊரே கொண்டாடுது அவரை. அவர் பேர் வந்து பிரசாந்த் போஜனே. அவர் பாருங்கள், 849 கேட்டகரி வந்திருக்கு, அதாவது இடத்துக்கு வந்திருக்கிறார். அவர் மொத்தமாக 1016 மொத்தம் இந்த அளவு ஐஏஎஸில். அதில் வந்து 840 இடத்துல அவர் ஜெயிச்சிருக்கிறார். எவ்வளோ கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். இது வந்து வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறுறதுக்கு இது ஒரு கூறு தான். ஆனால் அந்த இடத்துல வந்த பிறகு கூட நான் சொன்ன பாருங்கள், எம்சிஏ படித்து கூட ஒரு முட்டாளாக இருந்தால் பாருங்கள், அது மாதிரி நம்ம இருந்தக்கூடாது பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு விஷயம், ரொம்ப அற்புதமான விஷயம். ஆந்திராவில் ஒரு உதயகிருஷ்ணான்னு ஒரு கான்ஸ்டபிள், அவர் பாருங்கள், அவர் கான்ஸ்டபிளாக இருக்கிறாரு. இருக்கும்போது அவர் மேலே இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஏதோ சின்ன பிரச்சனை இருக்குது அவருக்குள்ளேயே. ஒரு பொது இடத்துல நம்ம உதயகிருஷ்ணாவை அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பொது இடத்துல வந்து அவமானப்படுத்திருக்கிறார். அவமானப்படுத்தின உடனே என்ன பண்ணியிருக்காரு, அவமானத்தில் எதிர்ப்பு அவர்கிட்ட பண்ணிக்கவே இல்லை. நேராக என்ன பண்ணார், முதல்ல ரிசைன் பண்ணார். நான் உனக்கு மேலே நான் வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக அவர் போய் ஐஏஎஸ் தேர்வு எழுதுக்காக உள்ள சேர்ந்து முயற்சி பண்ணி, தனக்குள்ளே முயற்சி பண்ணி வேலை தூக்கி போட்டு ஐஏஎஸ் எழுதி இன்றைக்கி 1016 பேரில் அவர் ஒருத்தர். நான் சொன்னேன் இல்லையா பிரசாந்த் போஜனேன்னு, அதே மாதிரி உதயகிருஷ்ணா வந்து ஒரு ஐஏஎஸ். இது மாதிரி நம்ம படிக்கிறோம், நல்ல விஷயங்கள்லாம் நம்ம படிக்கிறோம். நான் ஏன் சொல்கிறேன்னா, மனிதனுடைய மனதை வந்து புரிஞ்சுக்கிட்டா அவன் என் மேலே வந்துடுறான். ஆனால் அந்த மனதையே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறது அடிக்கடி, மனம் என்பது, உடல் என்பது, இதயம் என்பது, ஆன்மா என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புலப்பட என்ன ஆகும். நான் சொன்ன பாருங்கள், தீவினைச்சதை சொல்லுவார் ஐயா, தன்னைத்தான் காதலன் ஆகின் எனை தோன்றும் துண்ணறுக்க தீவினை பால்னுவார். என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களையே நீங்கள் விரும்புகிற அளவுக்கு நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாருக்கும் நீங்கள் வந்து தீங்கு செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனால்
அகைன்ஸ்ட் திரு எம்ஜிஆர் மாதிரி நல்லது செய்யணும். அதனால தான் நான் திரு எம்ஜிஆர் திருப்பி கூப்பிட்றேன். ஏன்னா மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம் அப்படின்னு ஒரு கண்ணதாசன். அது மாதிரி அதுக்கு எடுத்துக்காட்டே திரு எம்ஜிஆர் அவர்கள் தான். பாருங்கள், அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர் எப்படிலாம் வந்திருக்கார் பாருங்கள். நம்ம நினைப்போம் திரு கருணாநிதி அவர்களுக்கும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் பெரிய 2 பேரும் பகைவங்க அப்படின்னு. 1900 முதல் சிஎம் ஆகிறார் 1977 அந்த பீரியட் நினைக்கிறேன், படிச்சிருக்கேன். அப்போ வந்து திரு கருணாநிதி அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறார், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்காரு. ஒரு நாள் சட்டசபை முடியும் போது திரு எம்ஜிஆர் அவர்கள் கையோடவே அவர் கூட்டு போகிறாரு. யாரை? திரு கருணாநிதியை கூட்டு போய் தனது அறையில் கொண்டு போய், அப்போ திரு காமராஜருடைய உருவப்படத்தை திறக்கணும் எங்கள் சட்டசபையில். அதுக்கு அவர் கூப்பிட்டு, இது இந்த படத்துக்கு கீழே ஒரு அருமையான வாசகம் வேணும், அதை நீங்கள் எழுதி கொடுங்கன்னு கேட்குறாரு. உடனே திரு கருணாநிதி அவர்கள் வந்து உழைப்பே உயர்வு தரும் அப்படின்னு எழுதுறாரு. இதை போடலாம் அவருக்கு அப்படின்னு உழைப்பே உயர்வு தரும்னு போட்டு அந்த 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 படத்தை கீழே போடுறாரு. போட்டுட்டு யார் சொல்கிறாரு? கருணாநிதி இடத்துல பேட்டியில் சொல்கிறாரு, மகிழ்ச்சியான சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் என்னன்னு சொல்லும்போது, நான் ஒரு தடவை திரு எம்ஜிஆர் என் அருமை நண்பர் சிஎம்மாக இருக்கிறாரு, நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறேன். அப்போ என்னை கூப்பிட்டு போய் என்ன இது மாதிரி எழுத சொன்னார். ஒரு எதிர்கட்சியும் ஒரு ஆளும் கட்சியும் சேர்ந்து இருக்கிற இந்த நிலையை பார்க்கும்போது மகிழ்ச்சி இல்லாமல் என்ன போகும் அப்படின்றார். அப்போ பாருங்கள், எம்ஜிஆரை வந்து நாம் வந்து என்னவென்னா சொல்கிறாங்க, எப்படி வாழ்ந்துருக்கார் பாருங்கள். இன்னொரு நிகழ்ச்சி சொல்கிறேன் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் திரு ஆர் உமாநாத் பற்றி, ஞாபகம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், போன பகுதியை சொன்னேன். அவர் பெரிய கம்யூனிஸ்ட்டு, இந்திய கம்யூனிஸ்ட்டு. அவர் பார்லிமெண்ட்டில் வந்திருக்கிறாரு, 2 தடவை நாகப்பட்டினத்தில் எம்எல்ஏ வந்திருக்கிறாரு. அவங்க மனைவி பாப்பா உமாநாத், அவங்களும் பிரமாதமான ஒரு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட்னாவே அவ்வளோ கொள்கைக்காக வாழ்ந்தவங்க. அவர் பாருங்கள், கடைசி வரைக்கும் ஒரு வீடில் 3 பெண்கள் அவங்களுக்கு, அவங்களாம் இப்போ வளர்ந்துட்டு கல்யாணம் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஆனால் அந்த 3 பெண்கள் இருந்து கூட அவங்க கடைசி வரைக்கும் இந்த எம்பி சம்பளமோ இல்லை எம்எல்ஏ சம்பளமோ கொண்டு போய் அப்படி கட்சியில் கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்குற அந்த 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 வாழ்வியலுக்கு ஆன ஊதியம் தான் கட்சி கொடுக்குறத வச்சு தான் அவங்க வாழ்ந்துருப்பாங்க. கடைசியாக 16 வருஷம் அவர் வந்து பதவியில் இருந்தவர், ஒரு பெரிய அவ்வளோ பெரிய பார்லிமெண்டேரியனாக இருந்தவர், ஒரு பொலிட் பியூரோவாக இருந்தவர். கடைசியில் 5000 ரூபாய் அவருடைய பேங்க் பேலன்ஸ். இதெல்லாம் வந்து அந்த காலத்து கம்யூனிஸ்ட்டை பாருங்கள், ஒரு 40 வருஷம் முன்னால் இப்போ வாழ்ந்துருக்காங்க. இப்போ இந்த காலத்து கம்யூனிஸ்ட்லாம் சொல்ல முடியாது, அதை விட்டுருங்க. ஆனால் அவர் பாருங்கள், அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அவருடைய வாழ்க்கை வரலாறு சமீபத்தை படித்தேன், அப்படியே நெக்குறுக்கி போயிட்டேன். நான் எம்ஜிஆரை பற்றி அவர் சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன், நான் எம்எல்ஏவாக இருக்கிறேன் நாகப்பட்டினத்தில், திடீர்னு எம்ஜிஆருக்கு நான் ஃபோன் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு தடவை அவர் ஃபோன் எடுக்கலை, அதுக்கு தான் நான் வருத்தப்பட்டேன். அது எப்போன்னு சொல்கிறேன்னு சொன்னார்ல, அதை இப்போ சொல்கிறேன். அந்த வாழ்க்கை வரலாறு சொல்கிறாரு. நான் திடீர்னு என்ன பண்ணுவேன், எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணுவேன், ஃபோன் பண்ண உடனே எடுத்துருவார். எடுத்த உடனே ஒரு முக்கியமான தொழிலாளர் பிரச்சனை, அதுக்கு நான் உங்ககிட்ட சந்திக்கணும்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது, நான் இன்றைக்கி சாயங்காலம் செங்கல்பட்டுக்கு வருவேன், நீங்கள் செங்கல்பட்டுக்கு வந்துடுங்க, அந்த இடத்துக்கு வந்துடுங்க, வந்துட்டு வரும்போது கார்லேயே உட்காந்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி நிகழ்ச்சிக்கு போனேன். நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அதே மாதிரி காரில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் சென்னைக்கு வர்றதுக்குள்ளே எல்லா நிகழ்ச்சியும் சொல்லி அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தொழிலாளர் பிரச்சனை சால்வ் பண்ணேன். இது ஒன்று. 2வது ஒரு முறை இதே மாதிரி கேட்டேன், ஐயா நான் உங்களை பார்க்கணும், அது மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். இது பொதுவான பிரச்சனை தான். சொன்ன உடனே ஒன்று செய்யுங்க, நான் கவர்னர் தேநீர் விருந்துக்கு போகிறேன், நீங்கள் அங்கே வந்துடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் எம்எல்ஏ கவர்னர் விருந்துக்கு போன உடனே நேராக முதல்ல போய் கவர்னர் பார்த்துட்டு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு உடனே இப்படி திரும்பி வந்து நெடுநேரம் என்கிட்ட பேசி அது என்ன பிரச்சனைன்னு கேட்டார். இது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை சொல்கிறாரு பாருங்கள், 2 விஷயம் சொல்லிட்டாரா. 3வது பிரச்சனை சொல்கிறாரு, ராவல் பட்டி ஏதோ ஒரு ஊர் சொன்னார், தஞ்சாவூர் பக்கத்தில், அது மறந்துட்டேன் நான். அந்த ஊர் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து தீண்டாமை அதிகமாக இருந்திருக்குது. அப்போ கம்யூனிஸ்டில் தோழர் வெங்கடாச்சலம்னு அவருடைய கட்சிக்காரர் நெடுநாட்களாக போராடுறாராம், தீண்டாமை ஒழிக்கணும்னு நிலச்சுவந்தாளுக்கு ஆப்போசிட்டாக. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. தஞ்சாவூர் பக்கமெல்லாம் நீங்கள் பார்த்து நிலச்சுவந்தாரோட கீழ் விண்மணி சம்பவம்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த திரு வெங்கடாச்சலம் அவர்கள் வந்து போராடுறாராம். திடீர்னு பார்த்தா திரு வெங்கடாச்சலத்தை அவங்கள வந்து கொன்று புதைச்சிட்டாங்களா, எங்கே புதைச்சாங்கன்னு அவருக்கு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லையா. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, தஞ்சாவூரில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி பகிரங்கமாக இவர் ஆர் உமாநாத் பேசுகிறாராம். அதாவது இது வந்து நான் பழிக்கு பழி வாங்கியே தீருவேன், இவருடைய மரணத்துக்கு பதில் சொல்லி ஆகணும், இந்த என்ன சொல்கிறாரு, நில உடைமை பிரபுக்களை நான் இப்போ ஒழித்தே தீருவேன், நில உடைமையை ஒழித்தே தீருவேன். அதாவது நில உடைமைக்காரர்களை சொல்லலையா அவர், பிரபுத்துவத்தை நான் ஒழித்தே தீருவேன், பழிக்கு பழி வாங்குவேன்னு ஒரு அப்படி எச்சரிக்கை தான் சொல்லியிருக்காராம். சட்டம் இருக்குது நமக்கு, நம்ம எம்எல்ஏவாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, நில பிரபுத்துவத்தை தான் நான் ஒழிப்பேன்னு சொன்ன உடனே அங்கே வந்து அரசாங்கத்தினுடைய பிரான்ச் வந்து ஸ்பெஷல் பிரான்ச் வந்து அதை பதிவு பண்ணிட்டாங்க. பதிவு பண்ணி எம்ஜிஆர்கிட்ட போட்டு காமிச்சிருக்கிறாங்க.
அப்போது எனக்கு ஒரு செய்தி வந்துடுச்சு, இது வந்து என்னை வந்து கைது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. வந்த உடனே நான் பார்த்தேன், நான் முந்திக்கிட்டேன். மறுநாள் எனக்கு சட்ட அலுவல் இருந்தது, சட்டசபையிலேயே நான் இது குறித்து பேசினேன். இந்த மாதிரி நான் வந்து சட்டத்தை நான் நிலப்பிரபுக்களை நான் ஒழிக்கதா சொல்லலை, நிலப்பிரபுத்துவத்தை தான் நான் ஒழிக்கதா சொன்னேன். அது மட்டும் இல்லை, நான் பேசினதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து கோயம்புத்தூரில் ஏற்கனவே என்னை ஜோடனைகளை பண்ணி ஒரு கேஸ் போட்டாங்க. அப்போ கேஸ் போடும்போது இதே மாதிரி ஒரு கேஸ் போட்ட உடனே நான் என்ன பண்ணேன், கோவை சிறையிலேருந்து தப்பிச்சிச்சு செவரேறி குச்சி தப்பிச்சிட்டேன். அதுக்கே நான் அப்படி பண்ணிட்டேன், இது என்ன பண்ண முடியும்னு ரொம்ப ஆவேசமாக நான் பேசின உடனே திரு எம்ஜிஆர் அவர்கள் அதில் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எழுந்து சபாநாயகரை பார்த்து சொன்னாராம், சபாநாயகர் அவர்களே, நம்முடைய நண்பர் ஆர் உமாநாத் வந்து என்னுடைய அரசு கைது பண்ணாது, அவர் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா அவருடைய சிறு வயதில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாரு, சிறைக்கெல்லாம் போயிருக்காருன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த இள வயதில் அவர் வந்து எவ்வளோ கடினப்பட்டிருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்ப கடினமாக இருக்குது, ரொம்ப வியப்பாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் அந்த கேஸு விட்டாங்க, போடலை, அப்புறம் இயல்பாயிட்டார். அதுக்கப்புறம் 1980க்கு அப்புறம் வந்து எம்ஜிஆர் பார்லிமெண்ட்டை தோத்துறாரு. தோற்ற பிறகு பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்திரா காந்தி உறவு கொள்றதுக்கு எம்ஜிஆர் ஒரு முயற்சி வைக்கிறாரு. அப்போ அந்த உறவு போயிட்டு இருக்கும்போது இவர் எம்ஜிஆருடைய அரசை ரொம்ப தாக்கி பேசுகிறார். யார், திரு ஆர் உமாநாத் வந்து அந்த தாக்கி பேசுகிறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் ஃபோன் எடுக்கல அவர், அது ஃபோன் எடுக்காத நேரம். அதனால் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் அதான் சொன்னார்லே, ஒரு தடவை ஃபோன் எடுக்கல, எப்போவுமே ஃபோன் எடுக்கலன்னு சொன்னார்லே, அந்த சமயம் தானே அது. அப்போ அவர் பண்ணும்போது என்னாச்சுன்னா ரொம்ப ரொம்ப விமர்சித்து வீராவேசமாக பேசுகிறார் திரு ஆர் உமாநாத். அந்த சமயத்தில் நாகப்பட்டினத்தில் அதுக்கப்புறம், அதாவது 80ல் வருது, 80க்கு அப்புறம் நாகப்பட்டினத்தில் புயல் வருது. புயல் வந்த உடனே அந்த புயல் முடிஞ்சு போன பிறகு நிவாரணமெல்லாம் பண்ணவங்க. அப்போது திரு கலைஞர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கருணாநிதி அவர்கள் வந்து எதிர்த்து கேள்வி வந்து அரசாங்கம் செயல்படவே இல்லை, செயலிழந்து நிற்குது, நாகப்பட்டினத்தில் வந்து புயலுக்கு நிவாரணமே கொடுக்கல அப்படி சொல்லும்போது இவர் ஆர் உமாநாத் அவர் தான் அந்த எம்எல்ஏ. அவர் எழுந்து, நான் அதனுடைய தொகுதியுடைய எம்எல்ஏ, நான் மட்டும் இல்லை, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ராகவானந்தம் இருந்தார், அவரும் நாங்கள் தான் இவ்வளோ இந்த தொகுதி முழுக்க நாங்கள் வந்து நிவாரணம் பண்ணியிருக்கோம், அது எப்படி இங்கே பண்ணணும்னு சொல்ல முடியும்னு சொல்லி அது மறுத்து பேசியிருக்கிறார். பேசின உடனே இது எம்ஜிஆர் கூட சபையில் இருந்திருக்கிறார். இருந்த உடனே அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணியிருக்காரு, சட்டசபை கூட்டம் முடிஞ்ச உடனே என்னோடய அறைக்க வாங்கன்னு சொல்லியிருக்காரு. உமாநாத் அப்போ தான் போயிருக்கிறார். போன உடனே சகஜமாக பேசியிருக்கும்போது அப்போ தான் திரு உமாநாத் அவர்கள் கேட்டாங்களாம், அதாவது நான் ஏதாவது உங்களுக்கு நான் இடம் கொடுத்தேன்னா நீங்கள் நான் ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்கிறது இல்லை அப்படி சொன்ன உடனே, இல்லை ஒரு தடவை அது மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, அதனால் எனக்கு கவலைப்படாதீங்க, இனிமேல் அந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லி அவர் வந்து அப்பாலஜிஸ் கேட்டதா, அதாவது வருத்தப்பட்டாராம். பாருங்கள், இது வந்து ஆர் உமாநாத் சொல்லும்போது திருப்பி அவருடைய வாழ்க்கை வரலாறுல கொஞ்சம் அந்த சின்ன புத்தகம் அது, அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்ஜிஆரை பற்றியே சொல்லிட்டு அது கடைசியாக ஒரு நிகழ்ச்சியை முத்தாய்ப்பாக சொல்கிறார். இந்த மாதிரி நிலைமையில் நான் என்னுடைய 3 மகளில் முதல் மகளுக்கு லக்ஷ்மின்னு பேர், அந்த அம்மாவுக்கு வந்து நான் திருச்சியில் கல்யாணம் வச்சுருந்தேன். என்னுடைய மாப்பிள்ளைக்கு அவன் கல்யாணம் பண்ணும்போது அப்போ நான் இங்கே வந்து கூப்பிட முடியல, சரி எங்கே வரப்போகிறான்னு சொல்லிட்டு நான் ஃபோனில் தான் சொன்னேன், ஐயா இது மாதிரி திருச்சியில் என்னுடைய மகள் கல்யாணம் வச்சுக்க முடிஞ்சால் நீங்கள் வாங்கன்னு சொன்னால், அவர் அங்கேருந்து சென்னையிலேருந்து அதுக்கு தனியாக வந்து என் மணமேடையில் வந்து எங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணது மட்டும் இல்லை, மேடையிலேயே சொன்னார், இதுவரைக்கும் நண்பர் உமாநாத் வந்து எத்தனை தடவை எங்கிட்ட வந்து சிபாரிசு கேட்டிருக்கிறார், ஆனால் எல்லாமே பொதுநலம் சார்ந்ததாக தவிர மற்றபடி வந்து தன்னுடைய குடும்பத்துக்காகவும் நண்பர்களுக்காக ஒரு முறையோடு அவர் கேட்டது கிடையாது. அத்தகைய பண்பு உள்ளம் படைத்தவர் அவர் சொல்லி என்னை பாராட்டினார். அப்படியே நான் ரொம்ப குளிர்ந்து போயிட்டேன். அது மட்டும் இல்லை, அதே மேடையிலேயே நான் மறுபடியும் அவருக்கு வந்து ஒரு மகஜர் கொடுத்தேன், ஏன்னா அது பொதுநலம் சார்ந்த ஒரு மகஜர் கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லும்போது அப்போ தான் நினச்சேன், ஒரு எதிர்கட்சியாக ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ கிடையாது, அவர் ஒரு ஆப்போசிட் கட்சி, அவர் கம்யூனிஸ்ட். நல்லா கவனிங்க, அதர் பார்ட்டி என்ன இருந்தாலும் அதர் பார்ட்டி எவ்வளவோ போகிறார் எம்ஜிஆர் போகிறார். அப்போ ஒரு மனிதத்துவம் இல்லாமல், மனதுக்குள்ளே ஒரு அந்த மன இதம் இல்லாமல் அவரால் செஞ்சிருக்கவும் முடியாது. அதே மாதிரி முடிக்கும் போது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், திரு எம்ஜிஆர் அவர்களோட வாழ்வில் நடந்த கதை பாருங்கள். நம்ம சொல்கிறோம்ல, சிவாஜி இப்போ எப்படி கருணாநிதி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களும் பகைமையாக சொல்கிறோம், அதே மாதிரி சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் பெரிய போட்டி இருந்திருக்குது அந்த தொழில் உலகத்தில், நடிப்பு உலகத்தில். பாருங்கள், ஒரு முறை 1972 திரு எம்ஜிஆர் கிட்ட கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறார், வீணு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது திரு சின்ன அண்ணாமலை அது ஒரு தியேட்டை சொல்கிறார், அண்ணாவை பற்றி அவர் கேட்குறாங்க கேள்வி, அண்ணாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் போது அப்போ அவர் எம்ஜிஆர் சொல்கிறார், அண்ணாவை பற்றி என்ன சொல்கிறது இருக்குது, அவர் மறைஞ்சிடலாம், ஆனால் அவர் மறைஞ்சால் கூட அவருடைய எழுதுனது பேசுனது எங்களெல்லாம் ஆதரிச்சது என்றைக்கும் அங்கே மறக்க முடியாது. ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன்னு திரு எம்ஜிஆர் அவர்களே சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, திரு சின்ன அண்ணாமலை இப்போது வந்து 72 இப்போது இருக்கிறாரு, சிவாஜி மன்ற தலைவராக இருக்கிறாரு, அந்த சின்ன அண்ணாமலை அவர் வந்தார் எங்கிட்ட வந்து, சிவாஜியுடைய வரலாறு எடுக்க போகிறேன், நீங்கள் சிவாஜியாக நடிக்கணும்னு சொன்ன உடனே நான் மறுத்துட்டேன், எவ்வளோ கெஞ்சி பார்த்தா நான் மறுத்துட்டேன், போயிட்டார். அதுக்கப்புறம் பெரிய டைரக்டர் டி.ஆர். ராமண்ணா, அவர் தான் குலேபா பகாவலியர் படம்லாம் எடுத்தவர் தெரியும் உங்களுக்கெல்லாம், அவரு ஒரு பெரிய டைரக்டர்.
அவர் வந்து சிவாஜியோடைய வரலாறு நான் எடுக்க போகிறேன், நீங்கள் சிவாஜியாக நடிக்கிறோன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார். கேட்ட உடனே நான் மறுத்துட்டேன். ஏன்னா தம்பி சிவாஜிக்கு தான் அந்த பட்டம் வந்திருக்குது, அவர் சிவாஜின்றது அவருக்கு அவர் பொருந்தும், அதனால் அது அவர் மீறி நான் நடிக்கக்கூடாது, தம்பி சிவாஜிக்கு தான் அது வேணும் அப்படின்னு நான் சொன்ன உடனே சரி சரி நீங்கள் எங்கே யார் சொன்னால் சரியாகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் பேரறிஞர் அண்ணா கிட்ட போயிட்டார். அதாவது என்னென்னா அண்ணா சொன்னால் நான் கேட்பேன்றதுக்காக அங்கே போயிட்டார். அவர் போகிறதுக்கு முன்னாலேயே நான் போன உடனே நடந்த விஷயத்த சொன்ன உடனே தெரியுது பேரறிஞர் அண்ணா சொன்னார், உண்மைதான் உண்மைதான் ராமச்சந்தர், ஏன்னா இது வந்து நாம தான் வந்து தம்பி சிவாஜிக்கு பட்டம் கொடுத்தோம், நாம தான் என்ன சொல்கிறாரு, கட்சி தான் பட்டம் கொடுத்துருக்குது, அந்த பட்டம் அவரு தான் பொருந்தோம், அதை நம்ம மாற்றி பண்ணோம்னா தப்பாக போயிடும், அது கட்சிக்கு இழிவாயிடும், நீ சொல்கிறது தான் கரெக்டு, நீ நினைக்கிறது தான் கரெக்டு என்ன பாராட்டினார். அவர் பாருங்கள் பேரறிஞர் அண்ணா என்ன சொல்கிறேன், அவர் தான் கொடுத்தாரு அந்த பட்டத்தை சிவாஜி பட்டம் கொடுத்தா அவர் தான். ஆனால் அப்போ கூட அவர் சிவாஜி இந்த பட்டத்தை வந்து கட்சி கொடுத்ததாக சொல்கிறாரு. யார்? பேரறிஞர் அண்ணா. பாருங்கள், இதுதான் வந்து ஒரு எவ்வளோ பண்பு சுற்றி வருது பாருங்கள். ஒரு எம்ஜிஆர் மறுக்கிறாரு, தம்பி சிவாஜியோடைய பட்டத்தை நான் பண்ணக்கூடாது, அது அவர் தான் கிடைக்கணுன்றாரு. அப்போ என்ன, இதைத்தான் சொல்கிறேன், ஒரு வாழ்ந்தான்னா மன இதனா வாழணும், மாற்றார்கள் போட்டிருக்கிற அளவு கூட வாழணும். அது பாருங்கள், அதனால தான் அந்த பாடம் சொன்னேன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன். இது எம்ஜிஆருக்கு பொருந்தோம். அது அடுத்து சொல்லுவார், ஊருக்கென்று வாழ்ந்த உள்ளம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த நெஞ்சம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். நல்லா கவனிங்க, யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். அது எம்ஜிஆர் யாருக்கும் அழுதார், எல்லாருக்கும் அழுதார். அதனால தான் அவருக்கு ஒரு நோய்படும் போதோ அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த உலகம் அழுதுது. அதான் அடிக்கடி சொல்லுவேன், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் அது கோவிலாகலாம். இதான் வாழ்க்கை. மாற்றார் போட்டுக்கிற ஒரு மரகதம் திரு எம்ஜிஆர் அவர்கள். அன்புள்ளம் கொண்டவர்களே, இந்த தமிழ் தீக்கு நிறைய பேர் வந்து எனக்கு தொலைபேசி மூலமாக நிறைய பேர் வந்து நான் உதவி செய்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுடைய வளர்ச்சிக்கு, இந்த தமிழ் தீ வளர்ச்சிக்கு நாங்கள் நிறைய உதவி செய்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நிறைய பேர் உறுதிமொழி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சில பேர் அவங்களால முடிந்ததாக கைங்கரியத்தை கொடுக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இது வந்து தமிழ் தீயினுடைய பாருங்கள், நானே கூட வந்து கட் பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதுக்கான ஒரு சில விஷயங்களெல்லாம் நாங்களால் பண்ணிக்க முடியல, முதலீடு பண்ண முடியல. இது வந்து ஒரு பெரிய செலவாகுது. அதை நாங்கள் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதனால தான் வந்து இது கூட நான் இத்தனை வருஷமாக நான் கேட்கல. என்னோடய நண்பர் ஒருத்தர் பாலாஜின்னு, மாஸ்டர் பாலாஜி, அவர் தான் என்னை ரொம்ப வற்புறுத்தினார். நீங்கள் இது மாதிரி ஏன் இது வந்து உங்களுடைய இவ்வளோ கடினப்பட்டு செய்கிறீங்க பண்ணுங்கன்னு சொன்னதால் நான் இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், தவிர தப்பாக எடுத்துக்க வேண்டாம். உங்களால் இயன்ற அளவிற்கு இந்த ஈகையை எங்கே கட்டும் காட்டுங்க, நாளைக்கு நாங்களும் மற்றவங்களை எல்லாரும் காட்டுவோம். இந்த ஈகை வந்து ஒருத்தர் பரஸ்பரம் கொடுக்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பான ஒரு அன்பு தான். இந்த அன்பை நீங்கள் எல்லோரோடையும் பகிர்ந்துக்கிற மாதிரி எங்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்துக்கன்னு சொல்லிட்டு அன்பாக வேண்டிக்கிறேன்.